காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியுடன் இந்திய மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொடர்ச்சியாக ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிடுவார் என கூறப்படும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதால் அவர் போட்டியிடுவது என்பது உறுதியாக இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிடுவார் என்று ஏற்கனவே உறுதிப்படுத்தாத தகவல்கள் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த சந்திப்பின் மூலமாக அது உறுதியாக இருக்கிறது என்ற ஒரு சந்தேகத்தையும் இந்த சந்திப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியுடன் இந்திய மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே விளையாட்டு வீரர்களாக இருக்கக்கூடிய வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா ஆகியோர் போராட்டம் மேற்கொண்டு வந்தது என்பது இந்தியாவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவர்கள் போட்டியிடுவார்களா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் ஹரியானா சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக வினேஷ் போகத் போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டது. அந்த கூற்றை அடுத்து இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் சார்பில் அவர் போட்டியிடுவாரா, அதற்கான சூழல்கள் எப்படி உள்ளன என்பது பற்றி விரிவாக பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியுடன் இந்திய மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத், பஜ்ரங் புனியா ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். ஏற்கனவே வினேஷ் போகத் மல்யுத்த வீராங்கனைகள் பொறுத்தவரையில் தொடர்ந்து அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொண்டு வந்தது மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக இந்த போராட்டத்தின் போது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் போராடினார்கள். அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு நிவாரணமாக மத்திய அரசு எதையும் அவர்களுக்கு ஆதரவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அவர்கள் குற்றம் சாட்டிய நபர்கள் மீது எந்த நடவடிக்கையும் மத்திய பாஜக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அவர்கள் தங்களுடைய வேதனை வெளிப்படுத்தி வந்த நிலையில் இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் ஹரியானா தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிடுவார் என சொல்லப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது.